ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது நம்மளோட கேரளா லாட்டரி கெஸிங் சேனல், தமிழ் சேனல். இது உங்களுடைய சேனல். திரும்ப நம்ம வீடியோவில் சந்திக்கிறோம். இன்றைக்கி 50-50 சைபர் 85 அதுக்குரிய அந்த ட்ராக்குரிய நம்ம கெஸிங் நம்ம கொடுத்துருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா ரிசல்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 56-90 அப்படிங்கிற ரிசல்ட் வந்திருக்கு. சரிங்களா? இந்த 56-90 நம்ம கொடுத்ததில் சி போர்டில் 0 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா நம்ம 8க்கு வந்து 1, 3, 5 அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஆனால் 8க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 8க்கு 9 அப்படிங்கிறது இறங்கியிருக்கு இதில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சைபருக்கு நம்ம 5 அப்படிங்கிறது கொடுத்துருந்தோம். 5, 2, 9 கொடுத்துருந்தோம். ஆனால் சைபருக்கு வந்து 6 அப்படிங்கிறது இந்த இடத்துல 6ங்கிறது பாஸ் ஆகிருக்குது. சரிங்களா? இந்த ஒரு போர்டில் மட்டும் நம்மளுக்கு இந்த ஏபி அப்படிங்கிறதுல கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. மற்றபடி நம்ம ஆல் போர்டில் 5-2 ஆல் போர்டில் 5-2 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு நண்பர்களே. சரிங்களா? இன்று வெற்றி அடைஞ்ச என்னோட நண்பர்கள் அனைவருக்கும் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தொடர் முயற்சி தான். நாளைக்குரிய கெஸிங் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். இன்றைக்கி ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா 56-90. இதில் நம்ம கொடுத்ததில் ஆல் போர்டில் 5-2ங்கிறதும் இதில் வந்து ஏபி அப்படியே போர்டு வந்து கொஞ்சம் 5க்கு இந்த இடத்துல 0க்கு 6, இதில் பார்த்திங்கன்னா 9 அப்படிங்கிறது. இந்த 9 வந்து பி போர்டில் அப்படி பாஸ் ஆகிருக்குது. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 0 அப்படிங்கிறது தான் வந்து நம்ம கொடுத்த கெஸிங்லேருந்து மேட்ச் ஆகுது. சரிங்களா? அதே மாதிரி நம்ம கட் நம்பர், ஸ்ட்ராங் நம்பர் எல்லாமே கொடுத்துருந்தோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம 4 டிஜிட் எல்லாமே கொடுத்துருந்தோம். இந்த க்ளூவை வச்சு தான் நம்ம ஓரளவுக்கு கெஸிங் எடுத்தோம். ஸ்ரீசக்தி 397 9/1/2024 இந்த டேட்டில் இந்த கெஸிங்கை தான் நான் ஓரளவுக்கு க்ளூவாக எடுத்து நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா அன்லக்கி அப்படின்னு கொஞ்சம் சொல்லலாம். இருந்தாலும் விடாமுயற்சி தான் எப்போவுமே நம்மள்கிட்ட இருக்கும். சீபோர்டை பொறுத்த வரைக்கும் 0 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. ஒரு சின்ன வருத்தம் தான். இருந்தாலும் அடுத்த வீடியோ ஒரு சூப்பரான கெஸிங் எடுத்திருக்கேன். அதையும் முயற்சி பண்ணி பார்த்துருவோமே. நாளைக்கு பார்த்திங்கன்னா 22, நாளைக்கு காருண்யா ப்ளஸ் 510. இன்றைக்கி ரிசல்ட்டு தான் அதே மாதிரி எடுத்திருக்கேன். ரிசல்ட் 56-90. எப்படி கணிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இதில் பார்த்திங்கன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 6, இந்த 6-9-0. சரிங்களா? இந்த 6-9-0ல் ஜனவரியிலேருந்து பிப்ரவரி வரைக்கும் எடுத்திருக்க நம்பர்ஸ்லாம் 50-50க்கு கார்னியா ப்ளஸ் எப்படி எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6க்கு இந்த 6 இறங்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்த 6க்கு 7, இல்லை இந்த 6க்கு 6 அப்படியும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா 9க்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான நம்பர்ஸ் இறங்கியிருக்கு. அதனால் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு மேக்ஸிமம் இந்த 6க்கு 6 இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் 6 அப்படிங்கிறது தரேன். நீங்களும் அந்த மந்த்லி சார்ட் எடுத்து பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 50-50ல் 6 அப்படின்னா அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 1 6க்கு 6 இறங்குது, இல்லை 6க்கு 7, இல்லை 7 இருந்தால் 8, ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி எப்படி இறங்குது. அதனால் 6க்கு 6 அப்படிங்கிறது நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தரேன். ஸோ இதையும் உங்களுக்கு கணிப்பில் வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 6க்கு வந்து நாளைக்கு 9 பாஸ் ஆகும். இந்த நம்பர் இங்கே மாறி பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது உங்களோட கணிப்பில் இருக்கான்னு பாருங்கள். இந்த 6க்கு வந்து 9, இந்த 6க்கு 6 இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு செட்டு இந்த ஏ போர்டில் அந்த 6 கொஞ்சம் கம்பல்சரியாக நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த 6க்கு வந்து 1 பெண்டிங் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு பெண்டிங் நம்பரில் ஒரு 4 நம்பர் வர வேண்டியது இருக்குது. 0 ரொம்ப நாளாக வராமல் இருந்துச்சு. இன்றைக்கி 0 வந்துருச்சு. ஸோ நாளைக்கு எப்படி அந்த வருது அப்படின்னா, ஒரு 3 நம்பர் பெண்டிங் நம்பர் வந்து மொத்தம் 4 நம்பர் எடுத்துருக்க நண்பர்களே. அதையும் நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் வச்சு ப்ளே பண்ணுங்கள். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி 9க்கு நாளைக்கு 4, 5 இதுக்கு வாய்ப்பு இருக்குது. 9க்கு வந்து 4, 5 இல்லை 6 டபுள் நம்பர்ஸுக்கும் கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அதையும் நீங்கள் மிஸ் பண்ணிட வேணாம். டபுள் நம்பர்ஸ் ஒரு செட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நாளைக்கு இது கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங் நினைக்கிறேன். ஆனால் எப்படிங்கிறது நம்மளோட கணிப்பு எப்படி இருக்குது, இருந்தாலும் ரிசல்ட் எப்படி வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஸோ 6க்கு 6 அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் அதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். பி போர்டை பொறுத்த வரைக்கும் 9க்கு 4, 5, 6 அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். ஸோ பெண்டிங் நம்பர்ஸ் அப்படிங்கிறது நான் சி போர்டில் மென்ஷன் பண்ணி கொடுக்குறேன். சி போர்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரிசல்ட் 0க்கு வந்து என்ன மாதிரி நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3, 2, 7 ட்ரை பண்ணி பாருங்கள். 6க்கு 6 இறங்கலாம், அப்படி இல்லைனா 9, 1. சரிங்களா? பி போர்டை பொறுத்த வரைக்கும் 9க்கு 4, 5, 6. சி போர்டில் 0. இந்த 3 நம்பர் பெண்டிங் நம்பர்ஸாக நான் கொஞ்சம் நினைக்கிறேன். 3, 2, 7 அப்படிங்கிறது. அதனால் இந்த 3, 2, 7
உங்களோட கணிப்பில் இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள். சரிங்களா? சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த பெண்டிங் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ பி போர்டில் இது ரெண்டாமல் அப்படியே போயிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் இந்த ஏ போர்டையும் கொஞ்சம் கவனத்தில் கொள்ளுங்கள். பி போர்டும் 9க்கு 4, 5, 6 அப்படிங்கிறதுல இதில் 2 நம்பர் உங்களுக்கு ஓகே ஆகுதா அப்படிங்கிறத பாருங்கள். இல்லை 3 நம்பரும் இருந்தாலும் ஒரு 3 செட்டு போட்டு ப்ளே பண்ணாலும் ஓகே தான். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? அடுத்தது ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 6 ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணிடுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா 7, 0, 1. ஆல் போர்டு 6, 7, 0, 1. இது உங்களோட கணிப்பில் இருக்கான்னு பாருங்கள். அடுத்தது கட் நம்பர் நாளைக்கு கட் நம்பர் வந்து 6, 4, 7. 6, 4, 7 கட் நம்பராக இருக்குது. கொஞ்சம் அதையும் ட்ரை பண்ணி பாருங்களேன் நம்பர்களே. சரிங்களா? ஸோ ஏபிசியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு டபுள் நம்பர்ஸ் ஒரு செட்டு மட்டும் நான் கெஸ் பண்ணி காமிக்கிறேன். 667 பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா 943, 147, 953, 157, 143. சரிங்களா? 4 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் அதாவது ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 5. இந்த 5க்கு வந்து நான் எடுத்திருக்க நம்பர் வந்து 3 நம்பர் எடுத்திருக்கேன். அதுவும் அந்த ரிசல்ட்டில் தான் எடுத்திருக்கேன். அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 260. சரிங்களா? 260 இந்த 5க்கு எடுத்திருக்க நம்பரு. ஸோ இதுபடி ஒரு கெஸிங் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். 26, 57. அடுத்து பார்த்திங்கன்னா 69, 63, 01, 42. ஒரு 3 செட்டு ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். இது உங்களோட பாக்ஸில் நீங்கள் போட்டு பார்த்தாலும் சரி. நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு பாக்ஸில் போடாமல் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். மற்றபடி உங்களோட ரெஃபரன்ஸுக்கு இதை வச்சு நீங்கள் பாக்ஸில் போட்டு பார்த்தாலும் ஓகே தான். உங்களோட கணிப்புகள் இந்த நம்பர் இருக்கா அப்படிங்கிறதையும் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் கொடுக்குற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நண்பர்களே. மறக்காமல் வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஏபியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஏபி என்னென்னா நான் ஏ போர்டில் 6க்கு 6 சொல்லியிருக்கேன். ஒரு வாய்ப்பாக 7 அப்படிங்கிறது நான் கொடுக்குறேன். 7, 74. அடுத்தது பார்த்திங்கன்னா ஏ போர்டில் வந்து எனக்கு தெரிஞ்சு 6க்கு நாளைக்கு 8க்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் நான் ஜஸ்ட்டு இதில் தனியாக உங்களுக்கு கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? 86. அதே மாதிரி ஏசியை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான் 73, 87 ஏசி. பிசியை பொறுத்த வரைக்கும் இதில் இல்லாத நம்ம கெஸ்ஸிங்கில் இல்லாத நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு ஸ்ட்ராங்காக படுற நம்பர் அப்படி பார்த்தீங்கன்னா பி போர்டில் 2. இதையும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். 2. அடுத்து பார்த்தீங்கன்னா 0க்கு 5, 25 பிசியில். அடுத்து பார்த்தீங்கன்னா 9, 0 இன்றைக்கி 90 பிசியில். ஸோ 9க்கு அதிகபட்சமாக 4 ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குன்னு நண்பர்களே. அதனால் அதையும் கொஞ்சம் கணிப்பில் வைங்க. சரிங்களா? 0 பொறுத்த வரைக்கும் 0க்கு 5 கொடுத்துருக்கோம். இருந்தாலும் 5 தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. 5ம் ஸ்ட்ராங்காக இருக்குது. 5ஐயும் ஒரு கணிப்பில் வச்சுக்கலாம்னு சொல்ல வரேன். ஸோ 43. அவ்வளோதான் நண்பர்களே. சிம்பிளாக கொடுத்துருக்கேன் பாருங்கள். கட் நம்பர் 647 ஏபிசியை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்கேன். நான் ஜஸ்ட்டு ஒரு பாக்ஸில் போடாமல் கொடுத்துருக்கேன். 4 டிஜிட்டும் கொடுத்துருக்கேன். ஏபிஏசிபிசி இதையும் கொஞ்சம் உங்கள் கணிப்பில் வச்சுங்க. அது இல்லாமல் நம்ம இதில் ரொம்ப நாள் வராத பெண்டிங் நம்பர்ஸ்ன்னு தனியாக அந்த இடத்துல எடுத்து கொஞ்சம் சி போர்ட்லேயும் கொடுத்துருக்கேன். அதனால் இந்த ஃபார்மெட்டு பாருங்கள். இந்த 50-50 போன மாதம் இந்த மாதம் ரிசல்ட்டில் இந்த ஏபிசியில் எந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் அவங்க கொண்டு வந்தாங்க, எதில் தான் வந்து கால்குலேஷனில் எப்படி அது வந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு ப்ளே பண்ணுங்கள். மற்றபடி இதுதான் சின்ன க்ளூ, இது ரொம்ப பெரிய க்ளூலாம் இல்லை. இதையே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு பாக்ஸ் நம்பரில் போட்டு உங்களுக்கு எந்த மாதிரி கெஸ்ஸிங் நம்பர்ஸ் வருது அப்படிங்கிறதையும் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களோட கணிப்புகள் என்னென்ன மாதிரி நம்பர் இருக்குது அப்படிங்கிறதையும் நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரிங்களா? ஏன்னா நம்மள ரொம்ப எக்ஸ்பர்ட்னு சொல்ல முடியாது. நம்மளோட எக்ஸ்பர்ட்லாம் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம ஜஸ்ட் ஒரு கணிப்பு. என்னோடய சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்கு
எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருப்பீங்க அப்படிங்கிறதையும் நானும் ஒரு நிமிஷம் பார்த்துக்கிறேன். அதனால் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கணிப்புகளான நம்பர்ஸ் என்னென்ன மாதிரி நம்பர்லாம் இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் நண்பர்களே, சரிங்களா? ஸோ சுருக்கமாக கொடுத்துருக்கோம், ரொம்ப கன்ஃபியூஷன்லாம் இல்லை. அதனால் உங்களுக்கு நம்ம சேனலில் கொடுக்குற நம்பர்ஸ், வீடியோஸ் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற நண்பர்களே, அது வரைக்கும் நம்மளோட சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் பாருங்கள், மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி கெஸ்ஸிங் நம்பர்ஸ்லாம் வேணுங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நண்பர்களே. நன்றி.